This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in digital marketing, stock market, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Gamified learning helps students practice with real-world projects. Courses are available in both Tamil and in English. Get certified and boost your career with affordable combo offers. EduQuest website link available in the description. If you're interested to join in the class, click the link and know the full details and then join with your wish. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மகாபாரதத்திற்கு பின்பு பாண்டவர்கள் தங்களுடைய ராஜ்யத்திற்கு திரும்பினர். பின்பு சில ஆண்டுகாலம் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் தங்களுடைய ராஜ்யத்தை ஆண்ட பிறகு தாங்கள் பிறப்பதற்கான நோக்கத்தை பூர்த்தி செய்ததால் இந்த உலகை விட்டு நிரந்தரமாக பிரிய நினைத்தனர். மகாபாரத போர் முடிவடைந்தவுடன் தன்னுடைய மகன்கள் இறந்த சோகத்தால் யாதவர்களும் இதே போல் சாவை சந்திப்பார்கள் என்று காந்தாரி ஸ்ரீகிருஷ்ணரை சபித்தாள். இந்த சாபத்தை ஸ்ரீகிருஷ்ணரும் ஏற்றுக்கொண்டார். 35 ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணரின் மகன்களில் சிலர் ரிஷிகளிடம் குறும்பு செய்து விளையாடியதால் சாபத்தையும் பெற்றனர். கர்ப்பிணி பெண்ணை போல் வேடம் அணிந்து கொண்ட சம்பா பிற யாதவர்களுடன் சேர்ந்து அங்கிருந்த சில ரிஷிகளிடம் சென்று தன்னுடைய கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்று கூறும்படி கேட்டனர். அதில் கோபமடைந்த ஒரு ரிஷி அவள் ஒரு இரும்பு துண்டை பெற்றெடுப்பாள் என்றும் அது அவனின் வம்சத்தையே அழித்துவிடும் என்றும் சாபமளித்தார். தீய சக்திகளும் பாவ நடவடிக்கைகளும் துவாரகையில் அதிகரித்தது. மற்றவர்கள் பிரபாசாவிற்கு புனித பயணத்தை மேற்கொள்ள ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். பிரபாசாவில் யாதவர்கள் மது அருந்தி போதையில் மதிமயங்கினார்கள். அவர்களுக்குள் மூண்ட சண்டையில் யாதவர் ஒருவருக்கு ஒருவர் கொன்று இறந்தனர். ஸ்ரீகிருஷ்ணர், தாருகா, வாப்ரு மற்றும் பலராமன் மட்டுமே உயிருடன் இருந்தனர். ஆனால் பின்னர் வப்ருவும் பலராமனும் கூட இந்த உலகை விட்டு பிரிந்தனர். அர்ஜுனனிடம் தகவலை கூறி உதவி கேட்க தருகாவை அனுப்பி வைத்தார் ஸ்ரீகிருஷ்ணர். இந்த சமயத்தில் ஒரு வேடன் செலுத்தி அம்பு ஸ்ரீகிருஷ்ணரின் பாதத்தில் தவறுதலாக பாய்ந்து இதனால் அவர் காயமடைந்தார். வேடனை தேற்றிய ஸ்ரீகிருஷ்ணர் விஷ்ணு பகவானின் ஓவியத்தோடு ஒன்றி போனார். அத்தோடு இந்த அவதாரத்தை முடித்துக்கொண்டு உலகத்தை விட்டு பிரிந்தும் சென்றார். அதன் பின்பு அங்கு வந்து சேர்ந்த அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரின் விதவை ராணிகளை காக்க முயற்சி செய்தான். ஆனால் காட்டு மிராண்டிகளை எதிர்த்து போட்ட சண்டையில் தோல்வியும் அடைந்தான். பாண்டவர்களின் வாழ்க்கைக்கான நோக்கம் முடிந்துவிட்டது என்று இமயமலை பயணத்தை மேற்கொண்ட பாண்டவர்கள் பரீட்சித்திற்கு யுதிஷ்டர் முடிசூட்டிய பின்பு 5 பாண்டவர்களும் திரௌபதியுடன் இமயமலையை நோக்கி தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டனர். மலையின் மீது செல்லும் பொழுது அவர்களுடன் ஒரு நாய் அவர்களை பின்பற்றி சென்றது. மலையேறும் வழியில் திரௌபதி, சகாதேவன், நகுலன், அர்ஜுனன் மற்றும் பீமன் இதே வரிசையில் ஒருவர் பின் ஒருவராக கீழே விழுந்து இறந்தனர். யுதிஷ்டர் மட்டுமே உயிருடன் இருந்தார். அவரை வரவேற்க சொர்க்கத்தில் தன்னுடைய ரதத்தில் வந்து சேர்ந்தான் இந்திரன். அந்த நாயை அப்படியே விட்டுவிட்டு அந்த ரதத்தில் ஏறி சொர்க்கத்திற்கு செல்லுமாறு யுதிஷ்டரிடம் இந்திரன் கூறினான். அந்த நாய் தனக்கு நண்பனாகி விட்டதால் தன்னுடன் அந்த நாய் வராதவரை நானும் சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டேன் என்று மறுத்தார் யுதிஷ்டர். உடனே அந்த நாய் யமனாக உருமாறியது. தன்னுடைய சோதனையில் தேர்ச்சி பெற்று விட்டதாக யுதிஷ்டரிடம் யமன் கூறினார். அதன் பின்பு யுதிஷ்டர் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார். பார்க்கடலுக்குள் மூழ்கியது துவாரகை. இப்படி பலவிதமான நிகழ்வுக்கு பிறகு ஸ்ரீகிருஷ்ணரும் பாண்டவர்களும் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்றனர். துவாரகை நகரம் முழுவதும் பார்க்கடலுக்குள் மூழ்கியது. மெதுவாக தற்போது கலியுகமும் தொடங்கியது.
இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.